வையகம், வாழ்க வளமுடன். என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை அழகாக அறிமுகப்படுத்தியதற்கு சகோதரி தோழி திருமதி அனிதாக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு பாதையும் பயணமும். இந்த பயணத்தை 2 செக்மெண்டா, அதாவது 2 பிரிவுகளா பிரிச்சு சிந்திக்கிறோம். நாம இதுவரை கடந்து வந்த பாதையும் பயணமும் எப்படி இருந்தது, இனி கடக்க வேண்டிய பாதையும் பயணமும் எப்படி இருக்க வேண்டும், அல்லது எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவை பற்றிய ஒரு சின்ன அலசல் அருட்தந்தையின் வழி நின்று சிந்திக்கலாம். எந்த ஒரு பயணமும் ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கும் அப்படிங்கிறது அடிப்படை தத்துவம். நாமும் புள்ளியிலிருந்தே தொடங்குவோம். இன்றைக்கும் பெண்கள் அதிகாலையில எழுந்து வாச தெளிச்சு புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க. கோலத்துல பல வகை உண்டு. அதுல சிக்கு கோலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பாரம்பரியமான தனித்துவமான கோல வகைன்னே சொல்லலாம். சில பகுதிகளில் இத சுழி கோலம் அப்படின்னும் கம்பி கோலம்னு சொல்லுவாங்க. அதோட சிறப்பே என்னன்னா, புள்ளி வைத்து அதை நேரடியா இணைக்காம அதை சுற்றி வளைத்து சிக்கலான பின்னல்களை உருவாக்கி கடைசியில எல்லா கம்பிகளையும் இணைத்து முழுமையாக்கிடுவாங்க. கோலம் ஆரம்பித்த இடத்திலேயே போய் முடியும். அழகான கோலமா அது வந்துடும். தூரத்திலேருந்து பார்க்க சிக்கல் நிறைந்ததா தெரிஞ்சாலும் ஆரம்பிச்சு படிப்படையா முன்னேறி விழிப்பு நிலையோட போட போட சுலபமா நேர்த்தியா போட்டு முடிச்சிடலாம். இதுக்கு நிறைய பயிற்சியும் தேவைப்படும். இறைநிலை புள்ளி வச்சு கோலத்தை ஆரம்பிச்சிடுச்சு. கோலத்தை எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே அழகா முடிக்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. கோலத்தை போட்டு முடிச்சதும் நம்ம ஒரு முறை அதை ரசிச்சு பார்க்கறது போலதான் இறைநிலை நம்மளை படைத்ததே நம்ம மூலமாக தன்னைத்தானே ரசித்து கொள்ளத்தான் அப்படின்னு சொல்றாங்க. மார்கழி மாசத்துல மகரிஷி ஐயாவுடைய துணைவியார் அன்னை ரோகாம்பாள் வாசல்ல கோலம் போட்டுட்டு அதை சுற்றி எழுதுறதுக்கு கவிதை எழுதி தர சொல்லி ஐயா கிட்ட கேட்பாங்களாம். ஐயாவும் சில வரிகளை எழுதி கொடுப்பாங்களாம். அப்படி எழுதப்பட்ட கவிதையோட தொகுப்பு தான் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து அப்படிங்கிற புத்தகம். தலைப்பிலேயே மாக்கோலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அருட்தந்தை. அதை படிக்கிற மக்களுக்கு அறிவுக்கு விருந்து. அரிசி மாவுல போட்ட கோலத்தால எறும்பு போன்ற எண்ணற்ற ஜீவராசிகளுக்கு வயிற்றுக்கு விருந்தா இருக்கு. இதுல இருந்து தம்பதியரா சேர்ந்து என்ன ஒரு தன்னலமற்ற சேவையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நல்லா உணர முடியுது. நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் டோரா தி எக்ஸ்ப்ளரர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோராவின் பயணங்கள் சுட்டி டிவில தமிழ்ல கூட வர்ற நிகழ்ச்சி. குழந்தைகள் பெரியவர்கள்னு விரும்பி பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. டோரா அப்படின்னும் புச்சி அப்படின்னும் 2 கேரக்டர் அதுல வரும். அவங்களோட பயணம் குதூகலமாகவும் அதே சமயத்துல துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்து கொண்டே தங்களுடைய இலக்கை அடைவாங்க. இதுதான் எல்லா நிகழ்ச்சியோட உட்கருவா இருக்கும். அதுல இன்னொரு முக்கியமான கேரக்டர் வரும், அதுதான் மேப். அது சொல்லும், நீங்க போகும் இடத்தை கண்டுபிடித்து சொல்லும் நண்பன் நான் தான் மேப். நண்பனுக்கு கை காட்டி வழியை சொல்லும் வழிகாட்டி நான் தான் மேப் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும். உதாரணத்துக்கு ஒரு பள்ளத்தாக்கு போய் அடையணும் அப்படின்னா சத்தம் போடுற ஆத்த கடக்கணும், அமைதியான காட்டை கடக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி மனசுல பதிய வச்சிடும். ஆறு, காடு, மஞ்சள் பள்ளத்தாக்குன்னு நம்ம அறியாமலே அது கூட நம்ம சொல்லிடுவோம். இங்க நமதின் வாழ்வின் நோக்கமாகிய முழுமை பெற அடையறதுக்கு மேப்பை போல வேதாத்தியத்தை எடுத்துக்கலாம். இப்ப பாக்குற பசில் அவுட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளும் விரும்பி விளையாடுறாங்க. அந்த பந்து இலக்க அடைஞ்சதும் அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க நாமும் இந்த விளையாட்டை கொஞ்ச நேரம் விளையாடலாம். இப்போ எலிக்கு தன்னுடைய உணவை அடையிறதுக்கு 3 வழிகள் இருக்கு. இங்க கொஞ்ச நேரம் நின்று யோசிக்குது, எந்த வழி சரின்னு தெரியல, அதுதான் அறியாமை. இப்போ ஐயா கூட தெளிவு பெறுவோம் வளமோடு வாழ்வோம் நிகழ்ச்சியில இதை பத்தி தான் சொன்னாங்க.
சரின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போகும்போது போயிட்டே இருக்கு. எப்பதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சலிப்பு வந்துடுது. சோம்பேறித்தனம் பட்டு நின்னுடுது. அதுதான் அலட்சியம். வழி தெரியுது, பட் ஆனா போகல. மற்றொரு பாதையும் நீளமா இருக்கு. போக போக ரொம்ப நேரம் ஆகுது. அதனால அதுக்கு கோபம் வருது. பொறுமையே இழந்துடுது. இதுதான் உணர்ச்சி பயம். இன்னும் ஒரு பாதை மிச்சம் இருக்கு. எப்படியும் எலிக்கு அந்த உணவை அடையணும். நம்ம கொஞ்சம் மாத்தி யோசிப்போமே. உணவிலிருந்து எலிக்கு போவது சுலபமா இருக்கும். கட்டாயமா அந்த ஒரு வழி மட்டும்தான் சரியான பாதையாவும் இருக்கும் இல்லையா? இதுவரைக்கும் அந்த பாதையும் பயணமும் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி போய் நம்ம ஆராயணும். கடைசியா உணவை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ மனித இனம் தோன்றி 65 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு அகழ்வாராய்ச்சி அறிஞர்கள் சொல்றாங்க. மனிதன் தனக்கு மூலம் எது அப்படின்னு தேட ஆரம்பிச்சப்போ பின்னோக்கி போனான். முதல்ல நான், அப்புறம் என் தாய் தந்தை, அதுக்கு முன்னாடி போனா பாட்டன் பாட்டி, அப்புறமா பூட்டன் பூட்டி, அப்படியே தொடர்ந்து பின்னோக்கி போனா ஓட்டன் ஓட்டி, சேயோன் சேயோல், பிறகு பரம்பரை. 7வது தலைமுறை முன்னோர்களை தான் நம்ம பரம்பரை அப்படின்னு சொல்றோம். பேச்சுவாக்குல எங்க பரம்பரை யார் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இப்போ இந்த பரம்பரை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்து இப்ப வரைக்கும் நம்ம இருக்கிற 7 தலைமுறை. அதுக்கு முன்னாடி இப்படி பின்னோக்கி போய் யோசிச்சான். சரி, மனுஷனுக்கு இப்படி சிந்திக்கிற ஆற்றல் எப்படி வந்தது? இப்போ மனுஷன் வாழத் தொடங்கிய நாள் முதற்கொண்டு சிந்தனை ஆற்றல் பெருகிய இந்த நாள் வரைக்கும் மற்ற உயிரினங்களை, அதாவது சிந்தனை ஆற்றல் தொடங்கிய காலம் வரைக்கும் மற்ற உயிரினங்களை போலதான் இயற்கையா குகைகள்ல, மரத்தடியில, ஆற்றங்கரையில ஓரமா வாழ்ந்துட்டு இருந்தான். விலங்குகளை வேட்டையாடி உண்டான். பழங்களை பறிச்சு சாப்பிட்டான். எப்போ இயற்கை வளத்தை வாழ்வின் வளமா மாற்ற தெரிஞ்சு கொண்டானோ அப்பதான் ஒவ்வொன்றுக்கும் இது ஏன் எப்படி அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. இதுதான் 6வது அறிவின் சிறப்பும் கூட இல்லைங்களா? மனிதன் முதல்ல தனக்கு ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு சிந்திச்சான். இப்போ உணவிலிருந்து தான் அப்படின்னு கண்டுபிடிச்சான். அப்போ உணவு தான் சக்தி மிக்கதுன்னும் தன்னை காப்பாற்றுதும் அப்படின்னும் நம்பினான். அந்த உணவு எப்படி வருது அப்படின்னு விவசாயத்து மூலமா தெரிந்த போது நிலத்திலிருந்து தான் உண்டாகிறது அப்படிங்கிற உணர்வோட உணவை சுவைக்க ஆரம்பிச்சான். அப்போ நிலம்தான் பெரியுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தான். நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நீர் இல்லாம இந்த நிலம் பயன் தராது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். நீர் இல்லாம உணவு இல்லை, நமக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போ நீரு தான் ஆற்றல் மிக்கது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தான். சூரியன் இல்லை அப்படின்னா நீர் ஆவியாகி மேல போய் மழையெல்லாம் பொழியாது. அதே போல வெப்பமும் வெளிச்சமும் நம்ம கிட்ட இல்ல, உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச நிலையில சூரியனை வணங்க ஆரம்பிச்சான். அப்புறமா காற்றின் மதிப்பை உணர்ந்தான். மூச்சு விடுவதுதான் முக்கியம் உயிர் வாழ்றதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அதன் பிறகு காற்று எங்கிருந்து வருது அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தான். விண்ணிலிருந்து தான் அப்படின்னு தெரிஞ்சான். இப்படி சிந்தனை ஆற்றல் வளர மின்னல், இடி, மழை, வெள்ளம், வறட்சி, அப்புறம் காட்டுத்தீ, இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சான். அப்போ இதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு, அது என்ன அப்படின்னு ஆராய தொடங்கினான். மனிதன் ஆராய்ச்சியோட இயற்கைய ரசிக்கவும் கத்துக்கிட்டான். அதனுடைய ரகசியத்தை அறியணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு அதிகமானுச்சு. இந்த பிரபஞ்சத்தை ஒழுங்கா இயக்கிக்கிட்டு இருக்கிறது யாரு? அது எந்த ஆற்றல்? அதை தெரிஞ்சுக்க கூடிய அறிவு நானாக இருக்கிறேனே, அப்போ நான் யாரு? ஏன் படைக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகள் எழுந்தது. இந்த கேள்வி, அதாவது இந்த 2 கேள்வியையும் ஒரே நேரத்துல எழுப்பி விண்ணுக்கு மேலேயும் ஒரு சக்தி இருக்கு, அது சுத்த வெளியே அப்படிங்கிறத பல மகான்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் தத்துவ ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இருந்த வசதியை கொண்டு மனிதர்களுக்கு முழுமையா இது புரிய வைக்கவோ இல்ல உணர்த்தவோ முடியல. இப்போ வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞானம் அதை ஓரளவுக்கு தெளிவுபடுத்த முயற்சி செய்யுது. இந்த இடத்துலதான் மகரிஷி தன் தியானத்துல பெற்ற அனுபவத்தை வச்சு எளிய மக்களுக்கும் புரியும்படி
விளக்க முயற்சி செஞ்சாங்க. அதற்கான பயிற்சிகளையும் முறைப்படுத்தி கொடுத்தாங்க. வெற்றியும் அடைஞ்சாங்க. அதனாலதான் பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு நம்ம அவரை கொண்டாடுறோம். அப்போ பிரபஞ்சம் எப்படி தோன்றி இருக்கும்? பிரபஞ்சம் தோன்றிய விதம் ஏற்கனவே நிறைய கருத்துக்கள் உலக மக்கள் கிட்ட இருக்கு. படைப்பு தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாயா தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, தியரி ஆஃப் மாயா. நிலை தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சம் நிலையா இருந்தது, எப்பவும் நிலையா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. திடீர் வெடிப்பு தத்துவம் அப்படிங்கிறது பிக் பேங் தியரி. இப்போ ஓரளவுக்கு விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு தியரி இது. 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அதுலேருந்து சிதறிய துண்டுகள் தான் ஒவ்வொரு கோளா மாறுனுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பரிணாம தத்துவம், தியரி ஆஃப் இவாலுவேஷன். இப்படியே பல தியரிகள் சொல்லப்பட்டு வந்த நிலையில இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி கருத்துப்படி படைப்பு தத்துவம், பரிணாம தத்துவம் இரண்டுக்கும் மேலாக இறைநிலையின் தன்மாற்றமே பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இறைநிலையாகி இந்த சுத்தவெளி தன்னிருக்க ஆற்றல் அப்படிங்கிற ஒரு இயற்கையான அதுக்கு உண்டான ஆற்றலோட கூடவே தன் அதிர்வாலையும் தன்னைத்தானே இறுக்கிக்குது. சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி அதுவே நொறுங்கி துகள்களாகி விடுது அப்படின்னு சொல்றாங்க. பொடி பொடியாகி நுண் துகளாவும் அது மாறிடுது. இதுவே இறை துகள் அப்படின்னு சொல்றாங்க, டஸ்ட் பார்ட்டிகல். இறை துகள்களே இறைநிலையின் முதல் தன்மாற்றம் அப்படின்னு மகரிஷி குறிப்பிடுறாங்க. இந்த இயற்கை அழுத்தம் அதிர்வு அப்படிங்கிற இயக்க விளைவா இறுக்கி நொறுங்கிய துகள்களே பரம அணு, நுண் அணு அப்படிங்கிறது ஞான களஞ்சியத்தோட ஒரு பாடல். தன்னிருக்க சூழ்ந்துள்ளும் ஆற்றலால சுழற்சி ஏற்படுது அந்த இறை துகளுக்கு. அப்போ தற்சுழற்சி விரைவு கொண்ட இறை துகள்களே அதுல இருந்து காந்தமா வெளிப்படுது. இது வான்காந்தம் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைநிலையின் நுண் பகுதி தான் இறை துகள்கள். இப்போ இறை துகள்களின் கூட்டு இயக்கம் தான் விண் அப்படிங்கிற அடுத்தது. விண்களின் தொகுப்பு இயக்கம் தான் மூலகம். இந்த மூலகமோட கூட்டு தான் மற்ற எல்லா தோற்ற பொருட்களும் உயிரினங்களும். விண் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு 4 வகையான விண்களை சொல்றாங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், கருந்துளை அப்படிங்கிற பிளாக் ஹோல்ஸ். இப்போ ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டானும் இணைந்து ஹைட்ரஜன் அப்படிங்கிற காற்று தோன்றுது. அதுக்கப்புறமா 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான், 8 நியூட்ரான், மூணுமே இணைந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற அழுத்த காற்று, இதை தான் நெருப்புன்னு சொல்றோம், அது தோன்றுது. அப்போ மூலகங்களின் இயக்க நெருக்கத்தை கொண்டு இந்த 5 வகையா பிரிச்சதுதான் பஞ்சபூதங்கள். ஹைட்ரஜன் அப்படிங்கிற இந்த லேசான காற்றும் ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த அழுத்த காற்றும் ஒரு குறிப்பிட்ட விதத்துல கூடும் பொழுது அதனுடைய ஒன்றோட இடைவெளியா மற்றொன்று நிரப்புது. அது H2O, நீர் அப்படிங்கிறது தோன்றுனது. நீர் மூலகங்கள் நெருங்கி இயங்க அதுவே கெட்டி பொருளாகுது. அதுதான் நிலம் அப்படின்னு சொல்றோம். நம்ம இதுல சிம்பிளா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, விண்ணிலிருந்து காற்று, அப்புறமா நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், அதுக்கப்புறமா நிலம் தோன்றி இருக்கு அப்படிங்கிறது தான். பூமி, கோள்கள், சூரியன், நட்சத்திரங்கள், அண்டங்கள், பிரபஞ்சம் அத்தனையும் இந்த 5 பௌதீக பிரிவுகளின் கூட்டுதான். இப்போ விண்ணையும் விண்ணுக்கு முன்பா இருக்கக்கூடிய இறைத்துகளையும் சுத்தவெளியை பற்றியும் அறிந்து கொள்வதுதான் மெய்ஞானம். அப்போ விண்ணிலிருந்து தோன்றிய பிரபஞ்சத்தையும் உயிரினங்களையும் அறிந்து கொள்வது விஞ்ஞானம். இது ரெண்டையும் இணைத்து மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடியதுதான் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிற இறை விஞ்ஞானம். அப்போ இதுவரை ஜட பொருட்கள் எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ உயிர் எப்படி உண்டானது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பொருள்ல தனித்தனியா விண்கள் ஒரு சுற்றோட்டமா ஓடாத போது அதுக்கு உணர்ச்சிகள் இல்ல, மனம் இல்ல, அது ஜடப்பொருள் அப்படின்னு சொல்றோம். எப்போ தனித்து இயங்கும் விண்கள் ஒரு சுற்றோட்டமா ஓட தொடங்குதோ அப்போ உயிரோட்டம் தொடங்குது. அந்த சுற்றோட்டத்துல இருக்கிற விண்கள் உயிர் துகள்கள் அப்படின்னு அழைக்கிறோம். இவை சுழலும் போது வெளிப்படுறத ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற 5 பௌதீக பிரிவுகளும் ஒரு சரியான இசைவான விகிதத்துல சேர்ந்த போது அதுல ஒரு இணக்கமான காந்த களம் உருவாகுது. ஜட பொருள்கள்ல இந்த 5 பூதமும் ஒழுங்கமைப்பு பெற்று ஓட தொடங்கிய போது உயிர் உருவானது. ஜடப்பொருள் உயிர் பொருளா தன்மாற்றம் பெறுதுங்க. முதல்ல இந்த உலகத்துல ஓரறிவு உயிரினமான தாவரம் தான் வந்தது.
அதுக்கு சூடு, குளிர்ச்சி அப்படிங்கிற நிலைகளை தொட்டு உணர்வா தெரிஞ்சுக்குது. அது எப்படி தெரிஞ்சுக்குது அப்படின்னா அதனோட தோல் மூலமா தெரிஞ்சுக்குது. தாவரத்துல இருக்கக்கூடிய விதை காலத்தோட முளைக்கல அப்படின்னா அதுல இருந்து புழு வந்தது. இரண்டாவது அறிவு மலர்ந்தது. அதுக்கு நாக்கின் மூலமா சுவைய உணருது. பிறகு காலம் செல்ல செல்ல தன்னுடைய தேவைக்கு ஏற்ப இயல்பூக்கம் அப்படிங்கிற விதிப்படி வாசனை உணர்வு வருது. உதாரணமா எறும்புக்கு மூக்கு அப்படிங்கிற உறுப்பு தோன்றுது. நம்ம நேச்சுரலாவே பார்த்துருப்போம், எறும்பு ஒரே லைன்ல தான் போகும். அதுக்கு பார்வை அப்படிங்கிறது கிடையாது. அதோட வழியை கண்டுபிடிக்க அடுத்த எறும்போட வாசனைய முகர்ந்து அது கூடவே போகுது. அடுத்ததா பார்வை அப்படிங்கிற உணர்வு வருது. கண் என்ற உறுப்பு தான் பாம்பை உதாரணமா சொல்லலாம். இதற்கிடையில விதையிலிருந்து வெளிவந்த புழுக்கு வெளிவந்த உடனே ஒரு நீர் சுரக்குது, ஒரு கூடு கட்டிக்குது. அப்படி கட்டிக்கிட்டது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அது பூச்சியா வெளியில வருது. அதுக்கு ரெக்கை இருக்கு. அந்த ரெக்கை கொஞ்சம் பலப்பட பலப்பட சிலது பறவைகளா மாறுது. ரெக்க பலம் இழந்து இருந்தது அப்படின்னா அது தரையில விழுந்து ஊர்வனவா மாறுது. இதுக்கு பல கால்கள் இருக்கு. அப்புறம் சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து நாலுகால் மான் அப்படிங்கிற ஒரு விலங்கினமா அது மாற்றம் அடையுது. அதுக்கு காது அப்படிங்கிற கருவி வருது. ஒளியை உணர்வதற்காக அது அமைக்கப்பட்டிருக்கு. இது 5வது அறிவா வளர்ந்துருது. விலங்குகள் 5வது அறிவு படைத்த உயிரினங்கள். அதுக்கப்புறமா முதுகெலும்பு நிமிர்ந்து 2 கை 2 கால்களுடைய மனிதன் மனம் அப்படிங்கிற சிறப்பான அனுமான உணர்வோட 6 அறிவோட தோன்றனான். அப்போ இறைவெளியே துகள்களாகி விண்ணாக்கி பின்னர் பஞ்சபூதங்களானது அதிலிருந்து விளைந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை உணர்வதற்காக தான் இறைநிலை உயிராக மலர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஒன்றொன்றா மலர்ந்து ஓரறிவு முதல் 5 அறிவு விலங்கினங்களா வந்த பின்னாடி இவற்றுக்கெல்லாம் மூலம் இறைநிலை என்பதை உணர்வதற்காகத்தான் இறைநிலையே மனிதனாகவும் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஔவையாருடைய பாடல். தன்னுடைய ஆராய்ச்சியில ஆதி மனிதன் வர போய் பின்பு 5 அறிவு ஜீவனிலிருந்து ஓரறிவு ஜீவன் வர மேலும் மேலும் சென்று தொடர்ந்து ஆராய்ச்சியில பஞ்சபூதங்களையும் தாண்டி தன் மூலமா இருப்பது சுத்தவெளி அப்படிங்கிற இறைதான் அப்படின்னு அறிந்து தெளிந்து கொள்கிறான் மனிதன். இந்த பிரபஞ்சத்தை உயிரினங்களையும் ஒழுங்கா இயக்கி கொண்டிருப்பது சுத்தவெளி அப்படிங்கிற இந்த இறைநிலை தான். இதுக்கு ஒரு காரண பெயர் கூட இருக்கு. எங்கும் இறைந்து கிடப்பதால் இறைநிலை அப்படின்னு சொல்றோம். இந்த சுத்தவெளி எல்லா இடத்துலயும் இருக்கு, வியாபித்து இருக்கு, எங்கேயும் இருக்கு, இறைஞ்சு கிடக்குது. அதனால அது இறைநிலை. இந்த நீண்ட நெடிய பயணம் தான் நாம இதுவரைக்கும் வந்த ஒரு பயணம். நாமும் இறைநிலையோட ஒரு பகுதி தான். ஓ, சிறிதும் பெரிதுமா ஒரு கை நிறைய கோழி குண்டுகளை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அழுத்தம் அழுத்தி தரையில உருட்டி விட்டோம் அப்படின்னா அது அதோட அளவுக்கும் எடைக்கும் நம்ம கொடுத்த அழுத்தத்துக்கும் ஏத்த மாதிரி அந்த அங்கங்க பயணிச்சு போய் ஒரு இடத்துல நிலையா நிற்கும். அது போலதான் நாம நம்மளுடைய கருமையத்தின் திணிவுக்கு ஏற்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிக்கிறோம். கருமையம் பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம மீண்டும் எதை பத்தி சிந்திக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய முகவரி என்ன அப்படிங்கறத பத்தி சிந்திக்கலாம். நம்மளுடைய பெயர், வீட்டு எண்ணு, தெரு பெயரு, ஊரின் பெயரு, மாநிலத்தினோட பெயரு, நாட்டின் பெயரு, அப்புறம் கண்டத்தோட பேரு, அதுக்கப்புறமா பூமி, சூரியன், பால்வெளி அண்டம், பிரபஞ்சம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம நிக்கிறது இந்த பூமியிலேயா ஆகாயத்திலையா? பூமி மீது நம்ம இருந்தாலும் ஆகாயத்துலதான் உலாவி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா பூமி சூரியனை மணிக்கு 15,50,000 15,50,000 மைல் வேகத்துல வலம் வந்துட்டு இருக்கு. சூரியனும் தன்னைத்தானே சுற்றுது. பால்வெளி அண்டத்தையும் மொத்தமா பிரபஞ்சத்தையுமே சுத்துது. பல கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரபஞ்சத்துல. மேலும் இந்த பால்வெளி அண்டமும் பிரபஞ்சத்துல அதன் ஒரு மைய புள்ளிய அமைச்சுக்கிட்டு அதையும் மிக வேகமா சுத்தி வருது. நாமும் அந்த பால்வெளி அண்டத்தோட பிரபஞ்சத்தை சுற்றி தான் வரோம்.
அருட்தந்தை கொடுத்துள்ள இறைநிலை தவமோ இல்ல பஞ்சபூத நவக்கிரக தவமோ செய்ய செய்ய மனம் அப்படியே விரிவடையும். உண்மை நிலை நமக்கு விளங்கும். நாம எவ்வளவு சிறிய தூசி மாதிரியான ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு அழகா புரியும். இத்தனை ஆற்றல் மிக்க அண்டங்களை தன் மீது உழவ விட்டு கொண்டிருக்கும் சுத்தவெளியோட பேராற்றல் பற்றிய மதிப்பு கூடும். தலை சுத்துது இல்லைங்களா? இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கலாம். இரையை விட்டு ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்துட்டோம். கூடவே வரும் வழியில விலங்கின பதிவுகளையும் சுமந்து வந்துட்டோம். அது என்னங்க விலங்கின பதிவு? இப்போ உணவு உற்பத்தி செய்ய தெரிஞ்ச பின்னாடி நம்மளுடைய உணவை உற்பத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த விலங்குகள் அதை செய்ய முடியாது. அதனால அது என்ன பண்ணுதுன்னா ஒரு 4 பாவத்தை செஞ்சிடுது. பிற உயிரை வதைத்தல், பொருளுக்கு பொருளுக்காகவும் உணவுக்காகவும் அதுட்டேந்து தட்டி பறிக்கிறது, உயிர் கொலை செய்யறது, அவங்க வாழும் சுதந்திரத்தை பறிக்கிறது அப்படிங்கிறத 4 பாவத்தை சேர்த்துட்டே வந்துருச்சு. நம்மளுடைய கருமையத்துல அது பதிஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள் மூலமா நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்போ பாதி வட்டம் வரை வந்துட்டோம். திரும்பவும் இறைநிலையில போய் சென்று சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம். அதுதான் வீடு பேரும் கூட. அதுதான் நம்மளுடைய நிரந்தரமான வீடு. இப்போ இந்த பிறவி தொடர நம்ம அறுக்கணும். கடவுள் பிளஸ் களங்கம் ஈக்குவல் டு மனிதன். அப்போ மனிதன் மைனஸ் களங்கம் ஈக்குவல் டு கடவுள். களங்கங்களை போக்கிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. அந்த காலத்துல பயணம் மேற்கொள்ளும் பொழுது போதுமான போக்குவரத்து வசதிகள் கிடையாது. அதனால அவங்க சுமந்து போற சுமைகளை ஒரு இடத்துல நிறுத்தத்துக்காக சுமை தாங்கி கல்லுன்னு இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய இப்போ இவ்வளோ நாள் கடந்து வந்த நம்ம சுமந்து வந்துட்டு இருந்த கலங்கங்களை இந்த சுமை தாங்கி கல் மேல கொஞ்சம் வச்சுட்டு இப்ப நம்ம எந்த பக்கம் பயணம் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கலாம். யூ டர்ன் போடலாமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா வந்த வழியே திரும்பி போக முடியாது. கறந்த பால் மடிப்புகா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது சாத்தியமும் இல்லை. அப்போ புது வழியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளால முடியுமா? எந்த பக்கம் பயணிக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. பல மகான்கள் பல வழிமுறைகளை நமக்கு காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம முழுமை பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்போ எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா 2 விஷயங்களை தான். ஒண்ணு இறை உணர்வு பெறணும், 2வது அறநிலையை கடைப்பிடிச்சு வாழணும். இப்போ அதுக்கு அறமும் தவமும் அப்படிங்கிறது தான் சிறந்த வழி. ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானத்தனிய துடைத்து அப்படின்னு சொல்றாங்க. அதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூவுலகில் நாம் காணும் தோற்ற பொருட்களை உணர்ந்து கொள்வதை விட வானுலகம் முழுவதும் பரவி விரிந்து நிற்கும் எல்லாம் வல்ல தெய்வமானதை உணர்ந்து கொள்வது எளிதான விஷயம். அதுவும் தெளிவான சிந்தனை உள்ளவர்களுக்கு எளிது அப்படின்னு சொல்றாங்க. இங்க ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெளிவான சிந்தனை உள்ளவர்களுக்கு எளிது அப்படின்னு. அப்போ நம்மளுடைய சிந்தனையை தான் தெளிவாக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுனது, உயிரினங்கள் எப்படி தோன்றுனதுன்னு பார்த்தோம். அதை தெரிஞ்சு கொள்றதை விட இறைநிலையை உணர்ந்து கொள்றது எளிது அப்படின்னு இந்த குறள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மகரிஷியும் சொல்றாங்க, இறையுணர்வு ஒரு கடினமான செயல் அன்று. 6ஆம் அறிவு பெற்ற மனிதனுக்கு இறை உணர்வு என்னும் பிரம்ம ஞானம் மிக மிக எளியது. அதற்கு கொஞ்சம் முயற்சியும் பயிற்சியும் தேவை அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு சின்ன சம்பவத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்துல ஒரு காணொளி பார்த்தேன். அதுல ஒரு அன்பர் தன்னுடைய மொட்டை மாடியில தினமும் பறவைகளுக்கு உணவா தானியங்களை வைப்பாராம். அப்ப நிறைய பறவைகள் அங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு போகுமா. அதாவது ஆயிரக்கணக்கான பறவைகள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு முறை அங்க ஒரு குரங்கு வந்து பார்த்துதான். அந்த குரங்குக்கு வால் அருந்து இருந்தது. அது ஒரு வாட்டி சுத்தி முத்தி பார்த்துட்டு சில தானியங்களை எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு 3 மாசம் அந்த பக்கமே வரலையாம். அதுக்கப்புறமா ஒரு நாள் அது திடீர்னு அந்த இடத்துக்கு வந்துதான். ஆனா கையில ஏதோ ஒரு குட்டி இருக்கிற மாதிரி பட்டுச்சான். ஒருவேளை குரங்கு குட்டியோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டாராம். அப்புறம் பார்த்தா அது ஒரு கழுகு குஞ்சா இருந்துதான். எங்கேயோ அந்த கழுகு குஞ்சு கீழே விழுந்திருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பறவைகளுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு அது ஏற்கனவே நினைச்ச ஒரு விஷயத்த திருப்பியும் வந்து அந்த பருந்துக்கு அந்த தானியத்தை எடுத்து தம் வாயில வச்சு கடிச்சு தூளாக்கி அதுக்கு ஊட்டுனுதான். அப்போ இன்னும் விலங்கிடத்துலயும் சரி நம்ம கிட்டயும் மனிதம் பாக்கி இருக்கு. இறை
அப்படிங்கிற அந்த இறைநிலைக்கு தன்மையாக இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் நிறைய இருக்கு. அப்போ அதை நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை தேடி பிடிச்சு கொஞ்சம் வளர்த்துக்கணும். அதுதான். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சரியான பாதையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம முயற்சி எடுத்துக்கணும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படிங்கிற ஒரு திரைப்பட பாடல் தான் இது. ஒரு டூயிட் சாங் தான். ஆனா சமூக அக்கறையோட சில வரிகளும் அதுல சேர்த்திருக்காங்க. அப்போ பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கண்ணதாசன் அவர்கள். அப்போ நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல, அதுக்கப்புறமா அதோட வழி தானாக திறக்கும். உன் எண்ணமும் நீ செல்லும் பாதையும் நன்றாக இருந்தால் உன் இலக்கு தானாகவே நல்லதாகிவிடும் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. எப்படி கடல் நீர் ஆவியாகி மலையாகி அதுக்கப்புறமா நதியாகி அது ஓடி ஓடி மீண்டும் கடலை வழி தேடி கலப்பது போல நகர்ந்துகிட்டே இருங்க, பாதை தானாக திறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த படத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தூய்மையாக உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த பாதை முன்பதிவு செய்யப்படல. தன்னை யாரு திருத்தி கொண்டு உள்முகமாக தன்னுடைய பயணத்தை மாத்தி திருப்பி நடப்பவர்களுக்கும் அது சொந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த ஆமை கதை அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டைரக்ஷன் முக்கியம், ஸ்பீடு முக்கியம் இல்ல, கரெக்டான திசையில போனீங்கன்னா உங்களுடைய இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆன்மீக பயணத்துல முன்னேறும் போது சரியான குரு தானாக அமைவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி அப்படி வந்தவர் தான் நம்மளுடைய குருபிரான். கண் போன போக்கிலே கால் போயிட்டு இருந்தது, கால் போன போக்கிலே மனம் போயிட்டு இருந்தது, மனம் போன போக்கிலே மனிதன் போயிட்டு இருந்தான். ஆனா மனம் போன மனிதன் போன போக்கிலே நம்ம போகணும். அதாவது மனிதன் அப்படிங்கிறது மகான் அப்படின்னும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்போ நம்ம மகரிஷி அவர்கள் மனிதன் மட்டும் இல்ல, மகான். மகரிஷி அவர்கள் வாழ்ந்து காட்டி அந்த பாதையை நம்ம மறக்கலாமா? அறிவுக்கு அப்படின்னு ஒரு கோயிலை கட்டி மனவளக்கலை மன்றம் அமைத்து நல்ல பாதையை அமைச்சு கொடுத்திருக்காரு. இதுல சுகமா பயணப்படுவது மட்டும்தான் நமக்கான வேலை. நாம இன்னைக்கு குழம்பி நிக்கிறதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைமறதி. இதுவரை நம்ம பயணிச்சு வந்த பயணத்தை மறந்ததுதான். நம்மளும் இறைநிலையோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். நம்மள்ட்டையும் அன்பும் கருணையும் நிறைந்து இருக்கு. நம்ம முயற்சி செய்தா நிச்சயம் நம்மளுடைய பயணத்துல முழுமை அடையலாம் அப்படின்னு நம்ம முதல்ல நம்பணும். அதுக்கு செயல் விளைவு தத்துவம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு நிச்சயமா விளைவு உண்டு. அந்த செயல் நல்லதா இருந்ததுன்னா விளைவு நல்லதா இருக்கும். செயல் தீதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா விளைவும் தீதா இருக்கும். இப்ப நம்ம செயலை நம்ம தான் செய்யறோம், ஆனா அதை விளைவா வர்றது இறைநிலை. அதனாலதான் அந்த இறை நீதி அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி இன்னும் விரிவா அடுத்த வாரம் நம்மளுடைய இளவரசி அம்மா இதே செவ்வாய்க்கிழமை மன்றத்துல பேச இருக்கிறாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்ததா பாத்தீங்கன்னா காந்த தத்துவம். காந்த தத்துவம் பத்தியும் நமக்கு முழுமையான அறிவு இருக்கணும். ஜீவகாந்தம், வான்காந்தம் இதெல்லாம் எப்படி வந்து இணைந்து இயங்குது, அதோடைய பெருமை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மூலியமா அந்த காந்தம் எல்லாம் ஒன்றா இணைந்து நமக்கு வழி வழியா வந்த அந்த கருமையத்துல எல்லாமே பதிவாயிருக்கு. செயல் விளைவு தத்துவமும் சரி, இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் நம்மளுடைய கருமையத்துல இருக்கு. அதனாலதான் இந்த உடலை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும். இந்த இந்த உயிர்த்துகள் நம்ம உடம்புல சுழன்று ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு காந்தம் வெளிப்படுது. அந்த காந்த ஆற்றல் எங்கு சுழன்று ஓடினாலும் துல்லிய சமதள சீர்மை அப்படிங்கிற ஒரு இயக்க நியதிப்படி அதாவது அந்தந்த இடத்துல நிக்கிற மாதிரி காந்தளியோட மையத்துல ஒரு திணிவு ஏற்படும். அதுதான் கருமையம் அப்படின்னு சொல்றோம். இரண்டறிவு உயிரினம் முதல்ல இந்த நிமிடம் வரை நாம் செய்த செயல்கள் அத்தனையும் அது வினை பதிவா இருக்கு.
இங்க அதுதான் வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பதிவுகள் நல்லவையா தீயவையா அப்படின்னு ரெண்டு வகைப்படும். துன்பம் தராதவை நல்லவை அப்படின்னும், துன்பம் தருபவை தீயவை அப்படின்னும் சொல்லப்படுது. இங்க சஞ்சீத கர்மம் அப்படிங்கிறது முன்னோர்கள் மூலமா நம்மளோட கரு வழியாக நமக்கு வந்த ஒரு பதிவு. அது 2 அறிவு புழுவுலேந்து ஆரம்பிக்குது. பிராரத்த கர்மம் அப்படிங்கிறது 3 வயதிலிருந்து இன்று வரை நம்ம செய்த கர்மா அத்தனையும் அதுல அடக்கம். ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது இனி நம்ம செய்ய இருக்கின்ற செயல். இந்த 3ஐயும் தூய்மைப்படுத்திக்கிட்டு நம்ம அடுத்து என்ன என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பயணம் வெற்றிகரமா முடியும். இப்போ இந்த களங்கத்திலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா மகரிஷி நமக்கு காட்டிருக்கிற வழி வினை தூய்மை, மன தூய்மை, கருமைய தூய்மை தான். மன தூய்மைக்கு அகத்தாய்வு, அகத்தவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகத்தவம்ல 9 தவங்களை கொடுத்துருக்காங்க. அகத்தாய்வுல 5 பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செய்து வந்துட்டே இருக்கும்போது நமக்கு குலநல பேரு ஏற்படுது. அப்புறமா முழுமை பேரு, வீடு பேரு அப்படிங்கிறதெல்லாம் அழகா சுலபமா நமக்கு அமைஞ்சிடுது. இதுக்கு துணையாகவும் பக்க பலமாகவும் இருக்கக்கூடியதுதான் எளிய முறை உடற்பயிற்சி, காயக்கல் பயிற்சி, மௌனம். இங்க மகரிஷி தன்னுடைய பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மன தூய்மையும் வினை தூய்மையும் ஒன்றுக்கொன்று உதவி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. மன தூய்மை அமைஞ்சிடுச்சு அப்படின்னா வினை தூய்மை தானாவே ஆயிடும். வினை தூய்மையை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மன தூய்மையும் வந்துடும். மன தூய்மை, வினை தூய்மை மனிதன் வாழ்வில் மகிழ்ச்சி, இனிமை, நிறைவு, அமைதி நல்கும். மனம் உயர நேர்மை வழி அகத்தவம் ஆகும் மற்றும் தன் வினை உயர அறமே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வினை தூய்மைக்கு வாழ்க்கை தத்துவங்கள்ல ஒரு 12 இருக்கு இல்லையா? அதுல ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கிறதன் மூலமாக மன அமைதியும் மன நிறைவும் நமக்கு ஏற்படும். கருமைய தூய்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை களங்கப்படுத்தும் செயல்கள்னு ஒரு 6 கொடுத்துருக்காங்க. தூய்மை செய்யக்கூடிய செயல்கள்னு ஒரு 10 கொடுத்துருக்காங்க. அதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கணும்னா வெள்ளிக்கிழமை செக்ஷன்ல இந்த வாட்டி களங்கமில்லா வாழ்வு அப்படிங்கிற சிந்தனை உரையை நம்மளுடைய துணை பேராசிரியர் கிருஷ்ணகுமார் ஐயா பேச இருக்கிறாங்க. அதுல நம்ம இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற வழிமுறைகளை பின்பற்றி நம்மளை நாமே தூய்மைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய பயணம் நமக்கு ரொம்ப எளிமையாயிடும். இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சிறு பின்னோட்டம் மூலமா நம்ம இன்றைய நிகழ்ச்சிய நிறைவு செய்துக்கலாம். சுத்தவெளி நொறுங்கி இறைத்துகளா ஆச்சு. இறைத்துகள்களின் தொகுப்பு தான் விண்ணு. விண்ணின் தொகுப்பு தான் தோற்ற பொருட்கள் எல்லாமே. விண்ணின் சுற்றோட்டம் தோற்ற பொருட்கள்ல சீரான முறையில அமையும் பொழுது அதுல உயிரினங்கள் தோன்றுது. முடிவுல சிறப்பான அறிவுடைய மனிதன் தோன்றினான். இதுதான் நாம வந்த பாதையும் பயணமும். இப்போ பயணத்தின் போது களங்கம் அடைந்து விட்டதால பிறவி கடல் அப்படியே நீண்டுகிட்டே போகுது. ஐம்புலன்களின் உதவியால உடல் தேவைகள் நிறைவு பெற்றவுடன் அகமா இருக்கக்கூடிய அந்த பேரறிவு தன்னையே தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தடைகளா உள்ள களங்கங்களை போக்கிக் கொள்வது, அதற்கான முயற்சியை எடுப்பதுதான் நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதையும் அதை நோக்கிய பயணமும். அதுக்கு உறுதுணையா இருப்பது வேதாத்ரியம். அவர் கொடுத்த மனவளக்கலை பயிற்சி அப்படிங்கிற பொக்கிஷத்தை சரியா பயன்படுத்துவதே இதற்கான வழி. மீண்டும் இறைநிலைய முழுமையா அடைய இது ஒன்றே தாங்க சிறந்த வழி. அப்போ பழக்கத்துல இருந்து மாறி நமக்கு விளக்கம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் அதை உறுதியா நம்பி செயல்படுத்தணும். அப்பதான் தன்மாற்றம் பெற முடியும். இவ்வளோ நாள் மற்ற மாற்றங்களை தன்மாற்றங்களை தான் பார்த்தோம். பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல நம்மளே மாத்திக்கிறதுக்கு என்னென்ன செயல்கள் செய்ய முடியுமோ அது செய்யணும். இப்போ தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதற்கு, அதாவது இனி நாம போக வேண்டிய பயணத்திற்கு தடையாக இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். அதே போல ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற இந்த 3 மலங்கள். அதை தெரிஞ்சு கொள்றதும், அலட்சியம் செய்யாம இருக்கிறதும், உணர்ச்சிகளை செம்மைப்படுத்துறதும், மும்மலங்களை போக்கிக் கொள்றதும், அதன் பொருட்டு வேதாத்திரியம் வழி நின்று வாழ்றதும், நிறைவா முழுமை அடைகிறதும் தான் நம்மளுடைய இந்த பயணத்தோட நோக்கம்.
இப்போ பாவ பதிவுகளோட வெளிப்பாடு தான் உடல்ல நோய், உள்ளத்துல கலங்கம் அப்படின்னு சொல்றோம். இது தொடரவே கூடாது அப்படின்னு நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிறோம். நம்ம முப்பிறவி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தாய் தந்தை அப்படிங்கிற பெற்றோர்கள், நம்மளுடைய மறுபிறவிதான் நம்மளுடைய குழந்தைகள். நம்மளுடைய அடுத்த தலைமுறையினர் செம்மையான பாதையில சுகமா பயணத்தை தொடரணும் அப்படின்னா அவங்களுக்கு நம் மூலமாக போகக்கூடிய கருமையும் தூய்மையா இருக்கணும். அதுதான் அவர்களுக்கு நாம சேர்த்து வைக்கிற சொத்து. பிறவிக்கடலை நீந்தி கரையை சேர நல்ல படகு மட்டும் இருந்தா போதாதுங்க, நல்ல துடுப்பும் தேவை இல்லைங்களா? துடுப்பா இருக்கக்கூடியதுதான் தவமும் அறமும். அதே போல வழி துணைக்கும் பேச்சு துணைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை துணை சேர்ந்துக்கிட்டா கொஞ்சம் வேகமாகவே பயணிச்சு கரையை சேர்ந்துடலாம். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உரைக்கு வாய்ப்பளித்த கத்தார் மன்றத்திற்கும், பவர் பாயிண்ட செய்ய உதவிய என்னுடைய வாழ்க்கை துணைக்கும், பொறுமையாக செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.